சில வாக்குறுதிகளை அள்ளி வீசிருக்காரு. அப்படியே நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, கடந்த 5 ஆண்டு இந்த திறனற்ற திமுக ஆட்சியில வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு எல்லாமே ஏறி போச்சுங்க. மக்கள் அன்றாடம் வாழ்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. இந்த திமுகவால ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கவே முடியல. சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அதனால மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வாழ்றதுக்கும் கல்வியோ இல்ல சுகாதாரமோ கிடைக்கிறதுக்கே இங்க அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அதிமுக ஆட்சிக்கு வந்ததுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருணை எதற்காக அப்படின்னா, இந்த திமுக 5 வருஷமா கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. அதனால அந்த கருணையின் அடிப்படையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அறிவிச்சிருக்காரு.